அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஈஸியாக ஒரு சின்ன காலிஃப்ளவரில் எப்படி 65 செய்யலான்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. ஃபஸ்ட்டு இப்படி நல்லா புடிசாக நறுக்கி வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். திருப்பி கொஞ்சம் கபாப் மாவு இருக்குல்ல, அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். 65லே கபாப்னு கிடைக்கும். கரம் மசாலா கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டால் போதும். அவங்கவுங்க விருப்பம்தான். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மொறுன்னு 65 மாதிரி நல்லா ருசியாக இருக்கும். இப்படி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி நல்லா பரட்டிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஏன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆனால் நம்ம பொரிக்க வராது. லைட்டாக போட்டு இந்த மாதிரி நம்ம பதத்தில் இருக்கும். ஒரு அரை லெமன் ஊற்றிக்கலாம். 2 பழமாக இருந்தால் 1 ஊற்றலாம், இல்லைன்னா அரை லெமன் போடுன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா நல்லா காஞ்ச உடனே இப்படி போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா பரட்டி போட்டுக்கலாம். பச்சையில் பரட்டினீங்கன்னா உதிர்ந்து வந்துடும். கொஞ்சம் நல்லா வெந்துட்டான்னு பார்த்து நல்லா பரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ கூட எனக்கு ஊக்கமாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. நன்றி, வணக்கம்.